ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய 7ஆம் சபையின் தூதனும் தேர்தலும் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாளுக்குரிய அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை நம்ம தொடங்கிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே ஸ்துதியும் தோத்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. தேவரே, விசேஷமாக இப்பேற்பட்ட காரியங்களை நீர் எங்களுக்கு கொடுத்து வருகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து உம்முடைய நாமத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தையும் மகிமைப்படுத்தக்கூடிய வகையில் புரிந்து கொள்வதற்கு தேவன் நம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். 1913 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சபையில் வாக்களிக்க யார் உரிமை பெற்றுள்ளனர்? ரொம்ப சிம்பிள், முடிச்சிட்டார். சபையில் ஓட்டு போடுவதற்கு யாருக்கு உரிமை இருக்குது, உரிமை பெற்றிருக்கிறாங்க, அவ்வளோதான் கேள்வி. பதிலுக்குள்ளாக கடந்து போகலாம். முழு அர்ப்பணம் பண்ணியுள்ளதாக அறிக்கை பண்ணி மற்றும் அதை வெளிப்படையான அடையாளமாகிய தண்ணீரில் மூழ்குதல் மூலம் வெளிப்படுத்தியவர்கள் தவிர வேறு யாவரும் வாக்களிக்கக்கூடாது என்பதை எப்பொழுதும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எளிமையான பதில் தான், பட் நிறைய ஆழமான கருத்துக்கள் உள்ளே இருக்குது. அதனால் திரும்பவும் அந்த பதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். சபையில் வாக்களிக்க யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு கேள்வி. யாருக்கு இருக்குது அப்படின்னா, முழுசாக அர்ப்பணம் பண்ணி உள்ளதாக ஒருத்தர் என்ன வேண்டும் அப்படி என்ன இருக்கார் அப்படின்னா, அவர் அதை அறிக்கை பண்ணிவிட்டு அந்த காரியத்தை வெளிப்புறமான அடையாளமாகிய தண்ணீரில் மூழ்குதல் மூலமாக வெளிப்படுத்தி காமிச்சிருக்கணும். இப்படிப்பட்டவங்க மட்டும்தான் வாக்களிக்க தகுதியானவர்கள் அப்படின்றத எப்பொழுதுமே மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றார். அடுத்ததில், இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை அடையாளத்தில் காட்டாதவர்கள் சகோதரர்கள் அல்ல என்று தள்ளிவிடாமல். ஸோ இந்த மாதிரி அர்ப்பணிப்பை அப்புறம் அதனுடைய அடையாளத்தை வெளிப்படையாக காட்டாதவர்களை சகோதரர்களே கிடையாது அப்படின்னு தள்ளிவிடாமல் மாறாக சபைக்கு ஊழியம் செய்ய தகுதியானவர்கள் யார் என்பதை பற்றி கருத்து தெரிவிக்க போதிய வளர்ச்சியற்றவர்கள் என்றும். பாருங்க, இது ரொம்ப நல்ல பாயிண்ட். அது இப்படி முழுசாக அர்ப்பணம் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி அதை வெளிப்புறமான அடையாளத்தில் காமிக்காதவங்களை சகோதரர்களே கிடையாது அப்படின்னு தள்ளிட வேண்டாம். மாறாக சபைக்கு ஊழியம் செய்ய தகுதியானவர்கள் யார் என்பதை பற்றிய கருத்து தெரிவிக்க போதிய வளர்ச்சியற்றவர்கள். புரியுதுங்க என்ன சொல்லாருன்னு? உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த அர்ப்பணிப்பை அறிக்கை பண்ணி தண்ணீர் மூழ்குதலில் அதை காமிக்கலை. அப்போ நான் எப்படி இருப்பேன்னா, ஒரு ஊழியக்காரரை தேர்ந்தெடுப்பதற்கு போதிய அளவுக்கு நான் வளர்ச்சி பெறவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் அவங்களை எண்ணணும். சபையின் ஊழியக்காரர்களாக ஆவதற்கு தகுதி பெறாதவர்கள் என்றும் கருதப்பட வேண்டும். 2 வகையில் அவங்கள பார்த்துக்கோங்க. யாரை பார்த்துக்கோங்க? முழுசா அர்ப்பணம் பண்ணியிருக்கேன்று சொல்லி அதை வெளிப்புறமான அடையாளத்தில் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது ஒரு குரூப், சரிங்களா? இப்படி பண்ணாதவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்களா, அவங்க சகோதரர்கள் கிடையாது அப்படின்னு தள்ளிவிடக்கூடாது. அது ஒன்று. அதே நேரத்தில் அவங்க ஒரு ஊழியக்காரரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி பெறவில்லை இன்னும் அப்படின்னு தான் அவங்கள பார்க்கணும். அதே நேரத்தில் அவர்களை ஊழியக்காரர்களாகவும் இங்கே ஏற்படுத்த முடியாது அப்படின்ற காரியத்தையும்
கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெரிவித்திருக்கிறார். அப்போ இந்த காரியங்கள் நமக்கு நல்லா புரிஞ்சதுனால நம்ம இதை நம்ம முடிக்கலாம். ஒரு ஜெபம் பண்ணி, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே ஸ்துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. இப்பொழுது நாங்கள் கேட்ட அந்த காரியத்தின் அடிப்படையில் சபைக்குள்ளாக நாங்கள் தேர்ந்தெடுப்பில் ஈடுபடும் பொழுது உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்யவும், அதே நேரத்தில் அந்த ஒருமனப்பாட்டை நாங்கள் உருவாக்கவும் பிரயாசப்பட தேவந்தாமை எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.